ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூமில் லெசன் 6ல் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அது போக ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் ப்ளஸ் 5 மார்க்கும் நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நியூமரிக்கல் ப்ராப்ளம் லெசன் 6 கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து பப்ளிக்கில் ஒரு கம்பல்சரி சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மறக்காமல் வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டுரும். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 2, an object is placed in front of a concave mirror. ஸோ மிரர் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த மிரர்னுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ 20 சென்டிமீட்டர். சரியா? ஃபோக்கல் லென்த் இருக்குது. அந்த ஃபோக்கல் லென்த்தினுடைய வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20 சென்டிமீட்டர். த இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் 3 times த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் ஆப்ஜெக்டை விட 3 மடங்கு அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இமேஜோட வேல்யூ நமக்கு தெரியுமா? இமேஜ் நம்ம என்னென்னு எடுக்கணும்? வியூன்னு எடுக்கணும். அது எத்தனை முறை அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னா 3 times அதிகமாக இருக்குது. யாரை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆப்ஜெக்ட். சரியா? ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. இமேஜினுடைய வேல்யூ கொடுக்காம டைரெக்டாக இமேஜ் ஆப்ஜெக்டினுடைய மேக்னிஃபிகேஷனை 3 times பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கால்குலேட் த 2 பாசிபிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர். அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த யூவோட வேல்யூ இருக்கு இல்லையா, இது 2 பாசிபிலிட்டிஸ் வேல்யூ நமக்கு தெரியும், வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது. அந்த மிரருடைய ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர். அந்த மிரருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டை விட 3 மடங்கு அதனுடைய இமேஜ் வந்து பெருசாக தெரியுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போது அதனுடைய பாசிபிள் டிஸ்டன்சஸ் ஆப்ஜெக்ட் எங்கெங்கே இருந்தா அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற 2 பாசிபிலிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவங்க கான்கேவ் மிரர் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபார்முலா மிரர் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. புரியுதா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ரைட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் நம்ம சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணலை. அவங்க டைரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க? 20 சென்டிமீட்டர் அதானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, ஸோ இந்த எஃப் வந்து -20 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ரைட், கவனிங்க. ஸோ அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ 1/f வேல்யூ என்னது? -20 இஸ் ஈக்குவல் டு 1/vன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1/v அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பாசிபிள் நம்ம அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வியோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ வியோட வேல்யூ என்ன இருக்குது? 3u ப்ளஸ் 1/u நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த விக்கு பதில் என்ன பண்ணிட்டோம்? 3u மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோமா? ரைட். இப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1/-20. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா u ப்ளஸ் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3u. ஸோ இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது 3u ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 4u டிவைட் பை 3u ஸ்கொயர் அப்படின்னு வருமா? இங்கே ஒரு u, இங்கே ஒரு u அவுட் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? ஸோ 4 டிவைட் பை 3u. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ அப்படி 1/-20. ரைட்டா? நமக்கு என்ன தேவை? u தான் வேணும். ஸோ அந்த u இந்த பக்கம். அப்போ 3u இஸ் ஈக்குவல் டு, ரைட்டா, என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 3uவை நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன். இந்த 4 அப்படி தான் இருக்குது. ரைட்டா? இது டிவிஷனில் இருக்குது. RHS சைடு போகும்போது என்ன ஆகிடும்? ஸோ இன்டூ -20ன்னு ஆகிடும். புரியுதா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -80 3u. அப்போ u இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் வந்துருமா? அப்போ -80 டிவைட் பை 3. சரியா? ஸோ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். u 2 வேல்யூ சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒன்று வந்து பாசிட்டிவாக வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அடுத்தது செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியோட வேல்யூ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா -3u நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. இதான மிரர் ஃபார்முலா. அப்போ 1/f வேல்யூ என்ன இருக்குது? எங்கே இருக்குது f வேல்யூ? -20 ஈக்குவல் டு 1/v வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இங்கே? -3u ப்ளஸ் 1/uன்னு எடுத்துக்கலாமா? வழக்கம் போல் என்ன பண்ணணும்? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ 1/-20 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா u -3 ஆகிடுமா? ஸோ இந்த u
இது வந்து இந்த பக்கம் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், டிவைடட் பை என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் 3u ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இதை 3u இருக்குது, இதில் ஒன்று தான் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 2u டிவைட் பை மைனஸ் 3u ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? கரெக்டு தானே? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், இதில் ஒரு u இதில் ஒரு u கேன்சல், அப்போ என்ன கிடைக்கும்னா மைனஸ் 1/20 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை 3u அப்படின்னு நமக்கு வரும். நமக்கு என்ன தேவைன்னா u தானே வேணும், ஸோ இந்த u இந்த பக்கம் எடுத்து வந்துடலாமா? ஸோ அப்போ 3u இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 20 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 20 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, ஸோ மைனஸ் 43u, ஸோ அப்போ u ஈக்குவல் டு மைனஸ் 40, அதாவது 40/3. ஸோ யூனிட்டை நம்ம மறந்துடக்கூடாது, என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே சென்டிமீட்டர், இதையும் சென்டிமீட்டர், சரியா? ஸோ இதுதான் யூனுடைய ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஸோ இதில் மேக்னிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா என்னது, m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v/u அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டு தானே? ஸோ m இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் இருக்கா, ஸோ அப்போ மைனஸ் வியோட வேல்யூ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம், 3u டிவைடட் பை u. ஸோ அப்போ u கேன்சல் ஆச்சுன்னா எம்மோட வேல்யூ என்ன கிடைக்கும், -3ன்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இது ஒரு பாசிபிலிட்டிஸ். திரும்ப இந்த இடத்துல u நம்ம என்ன பண்ணோம், இங்கே சாரி v என்ன பண்ணிக்கிட்டோம், இது ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அது நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் நம்ம போட்டோம்னா, அப்போ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு 3u போட்டிங்கன்னா டிவைட் பை u, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ m இஸ் ஈக்குவல் டு இந்த u கேன்சல், அப்போ வெறும் 3. ஸோ மேக்னிஃபிகேஷன்லேயும் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா -3 + 3 அப்படின்ட்டு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.